الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தொடக்கமாக முதல் வசனமாக திருமறையின் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த இறைவனின் பெயர் கொண்டு நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இங்கே படிக்க தூண்டுகிறார். இக்ரா ஒரு ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த இடத்தில் அல்லாஹு தாலா ஆசிரியராக இருந்து பேனாவை கொண்டு எப்படி கற்றுக் கொடுத்தான், அறியாததை எப்படி கற்றுக் கொடுத்தான் என்று இங்கு சொல்லுகின்றான். எனவே மனிதர்களுக்கு மூமின்களை பொறுத்த அளவுக்கு ரெண்டு விஷயங்கள் அவசியம். ஒன்று, தான் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அதை பயிற்றுவிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் செய்திருக்கிறார். நீங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் எப்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அதுபோல நீங்கள் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பயிற்றுவிக்கிறார். முதலில் கற்கிற பண்பு நமக்கு வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த இறைவனின் பெயர். அல்லாஹ் எப்படி படைத்தான்? இரத்தக்கட்டியிலிருந்து உங்களை படைத்தான் என்று குறிப்பிடுகிறான். பொதுவாக மனுஷனுக்கு 7 படித்தரம் இருக்குது. ஒரு மனிதன் முதலில் மண்ணிலிருந்து உருவாகிறான். நம்ம காய்கறிலாம் சாப்பிட்டோம்னா அது மண்ணுடைய சக்தி தானே. இந்த மண் அது இரத்தமாக மாறுது. அந்த இரத்தம் நமக்கு ஆற்றலாக மாறுகிறது. அது தாயின் வயிற்றிலே போகிற போது அதற்கு அலக் இரத்த கட்டியாக மாறுகிறது. அல்ல அதைத்தான் அலக் என்று சொல்லுகிறான். மொத்தம் 7 படித்தரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய படித்தரம். அதற்கு பிறகு என்ன ஆகிறது? அது சதை கட்டியாக மாறுகிறது. சதை கட்டிக்கு என்ன வருகிறது? எலும்புகள் போன்ற உள்ளே வருகிறது. எலும்புக்கு பிறகு அது தோள்களால் போர்த்தப்படுகிறது. அதற்கு பிறகு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அல்லாஹ் எந்த படைப்பாளனாக ஆகிவிட்டான் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் உருவாகுவதற்கு 7 படித்தரம். சன்னமாக உயர்ந்து வந்திருக்கிற மனிதன் எங்கே முழுமை பெறுகிறான்? கற்கிற போது முழுமை பெறுகிறான். கல்வி ஆற்றல் என்பது அவசியம் என்பதை இந்த வசனங்கள் சொல்லுகிறது. கற்றுக்கொண்டே இருங்கள், அதுதான் உங்களை ஒரு உயிரோட்டத்தோடு வைக்கும். எனவேதான் இமாம்களை எல்லாம் படிக்கிற போது கடைசி நிமிடங்கள் வரை கல்வியிலே கழித்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் சிலருக்கு மூலம் ஏற்பட்டு இரத்த வடிவாலே அவர்கள் இறந்து போனார்கள். சில இமாம்கள் இரவு முழுக்க விடிய அந்த படிப்பிலேயே இருப்பார்கள். ஒரு சின்ன நேரம் கூட அவங்களுக்கு விடுபடாது. வாசிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. கற்றுக்கொள்ளுகிற விஷயம் கபருக்கு போகிற வரைக்கும் தொடரணும். இந்த வயசோட கல்வி முடிஞ்சு போச்சுன்னா கிடையாது. கல்வி என்பது கடைசி வரை இருக்கிறது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மௌத்து நேரம் இப்ராஹிம் நகை என்கின்ற பெரியவர் பார்க்க வந்தார். உள்ளே வந்து பார்க்கும்போது எல்லாரும் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டார், இன்னும் சில நாட்கள் சில மணி நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாரும் பார்த்துட்டு போகும்போது இப்ராஹிம் நகை வந்த உடனே அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். கல் எறிகிற போது நடந்து போய் கல் எறிவது சிறந்ததா, வாகனத்தில் போய் கல் எறிவது சிறந்ததான்னு கேட்குறாங்க. ஒரு மார்க்க மசாயில். ஹஜ்ஜுக்கு போகும்போது கல் எறிகிற கடைசி நேரம். அதற்கு அப்படியே போகிறதா இருந்தால் குதிரையிலேருந்து எரிஞ்சிட்டு அப்படியே போயிடலாம். திரும்ப போகிறதா இருந்தால் நடந்து கல் எரிஞ்சிட்டு போகணும் அப்படின்னு அது ஃபத்வா. அதில் உள்ள சட்டம். இப்ராஹிம் நகை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கான
பேச்சில் நடந்து கொண்டிருக்கிற போது ஹஜ்ரத் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அதை பற்றி விளக்குகிறார்கள். விளக்கி முடித்த பிறகு இப்ராஹிம் நகை வெளியே வருகிறார்கள். அங்கே சொல்கிற மாத்தா அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி ரூ பிரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. மௌத்துக்கு ஒரு நிமிடம், சில நொடிகளுக்கு முன்பு கூட ஒரு மார்க்க மசாயிலை பற்றி பேசி அதை பற்றி சொல்லிவிட்டு அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டு ஒரே செய்தி மட்டும்தான், இதை இப்போ தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்வி கேட்டால், மௌத்து நேரங்களில் இந்த போன்ற பெரியவர்கள் கல்வி சார்ந்து ஈடுபடுகிற போது இப்போ இதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? ஒரே செய்தி தான், தெரியாமல் மௌத்தா போகிறத விட தெரிந்து கொண்டு மரணமாக வேண்டும். இது என்னன்னு படிச்சுட்டு மௌத்தா போகும். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. மரண தண்டனை எல்லாரையும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய சூழல் தான் உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் ஒருவரை காட்டி அவர்கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அவரை கூப்பிட்டு வந்து பேசக்கூட விட்டார். கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டாங்க. இப்போ உங்கள் தண்டனை நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த அதிகாரி கேட்டார், என்ன போய் பேசுனீங்க? ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வந்து இப்போ நிறைவேற்றிடலான்னு சொல்கிறீங்களே, என்ன பேசுனீங்கன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை, நானும் அவரும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட பாடம் படிச்சிருக்கிறோம். மோசாவின் மீது குளிர்காலத்தில் வந்து ஒழு செய்ய முடியாது, கால் உரம் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமதி இருக்குது இஸ்லாத்தில். காலை கழுவ தேவையில்லை, ஒரு நாள் வரைக்கும் அது ஒர்க்கில் இருக்கும். ஒரு நாள் வரை ஒழு செய்கிற போது கை முகம்லாம் கழுவோம், காலை மட்டும் கழுவ மாட்டோம். குளிர்காலத்தில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் இந்த சட்டம் இருக்குது. அந்த மோசாவின் மீது என்ன செய்யணும்? காலை கழுவ தேவையில்லை, காலை தான் உரம் போட்டிருக்கோம், அதன் மீது தடவ வேண்டும்னு ஒரு சட்டம் எழுதியாச்சு. அந்த சட்டத்துக்கு ஹதீஸில் என்ன ஆதாரம்? ஏதோ ஒரு சட்டம் மசாயில் சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன ஆதாரம்னு பார்ப்பாங்க. இது எதுலேருந்து சொல்லப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எது அப்படின்னு எனக்கு மறந்துருச்சு. நம்ம 2 பேரும் தான் ஓதணும். நம்முடைய உஸ்தாத் அந்த ஹதீஸை சொல்லித்தானே இந்த சட்டம் சொன்னார்கள். சட்டம் சொல்லி இருக்கிறேன், ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அந்த ஹதீஸை அவர் அறிவிப்பு செய்தார். ரைட், இதுதான் ஞாபகம் லேசாக வந்ததுன்னு சொல்லி ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து இங்கே மரண தண்டனை ஏற்க முன் வருகிறார். மரண தண்டனைக்கு ஒரு நிமிடத்திற்கு முன்பு ஒரு கல்வி பற்றிய சிந்தனை அங்கு வருகிறது என்று சொன்னால் கல்வியின் தாக்கம் எவ்வளவு இருந்திருக்கும், கற்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இருந்திருக்கும். அதனால தான் குர்ஆன் ஹதீஸ்னு 2 இருந்தாலும் திருக்குர்ஆனுக்கான ஆய்வுகள், அதற்கு எழுதப்பட்ட விரிவுரைகள், திருக்குர்ஆன் சம்பந்தப்பட்ட எத்தனை விஷயங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் பேசினார்கள், அந்த ஹதீஸ் குறித்த கிரந்தங்கள் எத்தனை, அந்த ஹதீஸுக்கான விரிவுரைகள் எத்தனை, அந்த ஒரு ஹதீஸில் என்னென்ன சட்டம் இருக்குன்னு இன்னொரு துறை, ஹதீஸுகளிலிருந்து ஆயத்துக்களிலிருந்தும் அடிப்படை சட்டங்களை எடுத்து சமுதாயத்துக்கு தேவையான மசாயில்களை உள்ளே இருந்து கொண்டு வருவது. குர்ஆன் ஹதீஸில் இருந்து சட்டங்களை எடுத்து கியாமத்து வரை இந்த உம்மத்துக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு குர்ஆன் ஹதீஸ் ரீதியில் ஒரு பதில். அதற்கு ஆயிரக்கணக்கான கிதாபுகள். இதெல்லாம் 1400 வருஷமாக தொடர்ந்து இந்த மார்க்கத்துக்குள்ளே செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் அது நிறைவுபடுத்தப்பட்டு விட்டது. ஒரு பிரச்சனை புதுசாக வந்தால் இதுக்கு என்ன பதில் யோசிக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே ஆய்வு செய்து வைத்து விட்டார்கள். நடக்காத விஷயங்கள், ஆனால் அதற்கு முன்னால் அது செய்யப்பட்டு விட்டது. நம்ம இலகுவாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அளவிற்கு ஒரு கல்வி பாரம்பரியம் இஸ்லாத்தில் இருந்தது. இன்றைக்கு முஸ்லீம்களின் நிலைமை 12வது வகுப்பை தாண்டுவது ரொம்ப குறைவு. எதையாவது படித்து ஒரு சின்ன டிகிரி படித்து பேருக்கு பின்னால் BA MN போட்டுக்கிறதுக்காக வேண்டி உள்ள படிப்பு. ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கின்ற ஒரு சூழல் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. அரசு வேலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தருகிற ஒரு பொறுப்பாக இருக்கலாம், விஓவாக இருக்கலாம், தாசில்தாராக இருக்கலாம், சப் கலெக்டராக இருக்கலாம். ஒரு பெரிய பட்டியல் ஒரு நாட்டின் நிர்வாகத்தில், ஒரு நகரத்தின் நிர்வாகத்தில், ஒரு கிராம நிர்வாகத்தில் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது. அதில் எல்லாத்தையும் நீங்கள் யாரையும் இஸ்லாமிய சமூகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு மாற்று சமுதாயம் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும்
எங்கோ வெளிநாட்டிலே போய் வேலை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் படிப்பு இல்லை. உள்நாட்டில் ஏதோ ஒரு துறையில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய கல்வி தகுதியை வளர்த்து கொள்கின்ற ஒரு சூழல்களை பார்க்கும். எனவே கல்வி சார்ந்த விஷயங்களிலே இந்த சமூகத்திற்கு அதிகம் கவனம் தேவை. நாட்டை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்புகளிற்கான படிப்புகளும் கட்டாயம். சாதாரண படிப்பிலிருந்து உயர்தரமான படிப்புகள் வரை படிக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. உயர்ந்த அரசியல் படிப்புகளாக வெளிநாட்டு படிப்புகளும் தேவைப்படுகிறது. 1950களில் உலக அரசியலை படித்த பெரிய பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள். இன்றைக்கு அதுபோன்று விரல் விட்டு சொல்லுகின்ற நபர்கள் கூட இல்லை என்பதுதான் நிகழ்கால பண்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை கற்பதற்கும் அதை சமுதாயத்திலே பரப்புவதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாக.